ஸ்னேகாவை வந்து நான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன், உன்னை ஏற்றுக்கவும் மாட்டேன், உனக்கும் எனக்கும் உள்ள எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஸ்னேகா அப்படி சொல்லாத சிவா அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இங்கே பாரு, எக்காரணம் கொண்டு நீ என் வாழ்க்கையில் இனிமேட்டு வரவே முடியாது, உன் துரோகத்தை என்னால் தாங்கவே முடியாது. அப்போது அவள் மட்டும் பண்ண துரோகத்தை மட்டும் தாங்கிப்பியா? நீ என்ன சொல்கிற? பின்ன என்ன, அவள் மட்டும் உனக்கு சும்மாவை பண்ண, அவ்வளோ இதெல்லாம் பண்ண, அவள் பண்ணான்னா அதனால் நீ பண்ணுவியா? அப்போது நீயும் அவ்வளோ ஒன்றா? அவ்வளோ பேச்சு பேசின, இப்போது அவளே மேலும் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிந்து உன்னை விட எவ்வளோ பெட்டர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து ஸ்னேகா வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு சிவா வேணும்ப்பா, சிவா இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா சிவாவை இப்படியாவது சமாதானப்படுத்தி என் கூட சேர்த்து வைங்கப்பா அப்படின்னோடனே, இங்கே பாருமா கொஞ்ச நாள் அமைதியாரு, இப்போ சிவா கோவமாக இருக்கான், கொஞ்ச நாள் பொறுத்து கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. பைரவி ஆறுமுகமோட அம்மா அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நெத்தியில் வந்து பொட்டு வைக்க சொல்கிறாரு நம்ம வந்து ஆறுமுகம். பைரவி வேணும்னே வந்து விபூதி வந்து நல்லா அடிச்சு விடுற மாதிரி வச்சு விடுறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. எங்கள் பைரவியும் வந்து நம்ம ஆறுமுகம் வந்து கோயிலில் சாமி கும்பிட்றதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அன்னபூர்ணி சொல்கிறாங்க, இவங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது, இதே மாதிரி கடைசி வரைக்கும் இவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து நம்ம சிவாவுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்பவும் போல் மகா வந்து என்ன நினச்சிட்ருக்க, உன் இஷ்டத்துக்கு ஓவர் ஆட்டம் போட்டுட்ருக்க, நீ தான் பெரிய ஆள் நினச்சிட்ருக்கியா, இதெல்லாம் சும்மா இப்போ சமைச்சிட்ருக்க, அது வேலையை பாரு அப்படின்னோடனே, இங்கே பாருமா நான் ஏற்கனவே சொன்னது தான், அவள் தான் சமைக்கணும்னு ஆல்ரெடியே சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, அவள் என்ன விருப்பமோ அதை சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ம சிவா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா முழுசாக வந்து சிந்து பக்கம் சாஞ்சிட்டான். அதுக்கப்புறம் சிந்துவும் இவனும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என் கணக்கு எல்லாமே பொய்யாயிடும், அதுக்குள்ளே விடக்கூடாது, இவள் வீட்டை விட்டு போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. மகா வந்து ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்னேகா இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் சரிப்படலமா, இன்னொன்று என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி சிவா எனக்கு என்ன திட்டா ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி அப்படின்னோடனே, இங்கே பாருமா ஒன்றை சிவா திட்டிட்டு வந்துட்டா நீ வருத்தப்படுற, இங்கே சிவாவும் சிந்துவும் பண்ணுற அழப்பை எனக்கு தாங்க முடியல, அதுவும் அந்த சிந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. ஸ்னேகா நீ இப்படியே விட்டியன்னா அவ்வளோதாம்மா, அதுக்கப்புறம் சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கவே முடியாமல் போயிடும், அதுக்கப்புறம் சிந்து இந்த வீட்டில் விட்டு போனாலும் பிரயோஜனமே இல்லாமல் ஆகிடும், அப்புறம் சிவாவே வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க, இப்போ என்ன ஆண்டி பண்ணுறது, நான் சொன்ன விஷயம் என்னமாச்சு, அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ்க்கான ஏற்பாடு பண்ண சொன்னாங்கல்ல ஆண்டி, இப்போ எனக்கு முதல் வேலை அதுதான் ஆண்டி, சீக்கிரமாகவே உங்களுக்கு தேவையான எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிட்டேன் ஆண்டி, இப்போ பிரச்சனையே இல்லை, வக்கீல் வந்து 2 பேருக்குமே வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொன்னார், அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வரும் ஆண்டி, அந்த நோட்டீஸை மட்டும் யாருக்கெல்லாம் பராமல் எடுத்து வைங்க, அப்போது இவங்க 2 பேருமே வந்து கோர்ட்டுக்கு வரலன்னா ஈஸியாக டைவர்ஸ் கிடச்சிடும்னு வக்கீல் சொல்கிறாரு. நிஜமாவாம்மா சொல்கிறேன்? ஆமாம் ஆண்டி. அப்படியும் சிந்துக்கு எழுத படிக்க தெரியாதுவா, அதனால் இங்கிலீஷ் அவளுக்கு தெரியாது, அதனால் பிரச்சனை இல்லை, அந்த நோட்டீஸை நான் வாங்கிடுறேன், ஆனால் சிவாவுக்கு கிடைக்கிற நோட்டீஸை நீ என்னம்மா பண்ணுவ? இல்லை ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சிவாவோட அட்ரஸை இங்கே தான் கொடுத்துருக்கேன், அதனால் சிவா இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாரு, நானே அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த நோட்டீஸை மட்டும் மறக்காமல் வாங்கிடுங்க, அது எக்காரணம் கூட யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது ஆண்டி, இவங்க 2 பேரும் வராமல் இருந்தாவே சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடச்சிருமா, அதுக்கப்புறம் என்ன டைவர்ஸ் பேப்பரோட அந்த சிந்துவை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் சிந்து அந்த வீட்டில் இருக்கவே மாட்டா, அவளை துரத்தி விட்டுட்டு நான் அந்த வீட்டுக்கு கூட சீக்கிரம் வந்துடுவேன்ட்டி. சிவாவோட மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ வேணால் சிவா என் மேலே கோவமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவா என்ன விரும்பினதால் கண்டிப்பாக ஏற்றுப்பாரண்டி. சரிம்மா நீ சொல்லிட்டல அது போதுமா, நீ பண்ண தப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ண காரணம் அந்த சிந்து தான்மா அப்படின்னோடனே, தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் மட்டும் எனக்கு தப்பாக நினைக்கல ஆண்டி, எனக்கு அது போதும் ஆண்டி, எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருங்க ஆண்டி அப்படின்னோடனே, சரிம்மா என்னோட சப்போர்ட் தான் உனக்கு எப்போவுமே சரிம்மா சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அன்னபூர்ணி நிற்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க.